எங்க அப்பா காலத்துக்குள்ள உங்க அப்பா மனசு மாறணும்டா. காமாட்சியோட கைமணம் யாருக்கு வரும் யாருக்கு வரும்னு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி நான் வைக்கிற சாப்பாட விரும்பி சாப்பிடுவாரு. அவர் ஆயுசுக்குள்ள ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவருக்கு பொங்கி போடணும். கண்டிப்பாமா, அப்பா மனசு மாறுவாரு, கவலைப்படாத. நான் வேணா தாத்தாவை போய் பார்த்துட்டு வரட்டா? உங்க அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருடா. நான் எங்க தாத்தாவை பாக்குறதுக்கு அவரு என்னமா பண்ணுவாரு? செருப்பால் அடிப்பாரு. என்னடி உன் குடும்ப பாசத்தை பிள்ளைக்கு ஊற்றியாக்க? இதெல்லாம் வேணும்னா என்னை ஒரே அடியா தலை மொழிட்டு அப்புறம் உங்க அப்பையும் வீட்டுக்கு போ. இங்க இருந்துகிட்டு அதை பத்தி யோசிக்க கூடாது. ஆமா, இன்னொரு நாள் உங்க 2 பேத்துக்குள்ள ஊரு கதை ஓடிச்சு தொலைச்சு போடுவேன். தொலைச்சு சொல்லுங்க சார். வினு, அந்த யூரோப்காரன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம், கிளம்பி வாங்கன்னு மெயில் அனுப்பிச்சிட்டாமா. அப்படியா சார்? வெரி குட் சார், வெரி குட். ரெடி பண்ணிட்டியா? ஆமா சார். இனிமே எல்லாருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணுங்க சார். அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு எப்ப சார் போறீங்க? வர வெள்ளிக்கிழமை கிளம்பலான்னு பிளான் பண்ணிருக்கேன். எப்படி உனக்கு சேர்த்து டிக்கெட் போட்டுறவா? ஐயோ, நான் எதுக்கு சார்? நீ இல்லைன்னா இப்படி ஒரு ஆர்டரே இல்லையே வினோ. இது எல்லாமே உன்னோட அச்சீவ்மெண்ட் தான். இது எப்ப கேட்டாலும் எங்க கேட்டாலும் வெளிப்படையா தைரியமா நான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பரபரன்னு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை ஏகப்பட்டது இருக்கு. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க சார். அதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் மெட்டீரியலை இறக்கி நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வினு, இன்னொரு விஷயம், எதுக்கும் என்னோட மெயில் ஐடி ஓபன் பண்ணி அந்த யூரோப்கார அனுப்பிச்ச மெயில கொஞ்சம் ரீசெக் பண்ணிக்கோ. எதுக்கு சார்? நான் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். இல்லம்மா, என்னோட பாஸ்வேர்டு அனுப்புறேன். எதுக்கும் அந்த மெயில ஒரு தடவை தரவா செக் பண்ணிக்கோ. அந்த யூரோப்காரன் இதுல ஏதாவது உள்குத்து வச்சிருக்கானாங்கிறது செக் பண்ணிக்கோ. சரி சார், நான் படிச்சிடுறேன். என்னடா அப்படி பாக்குற? மம்மி, நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? இன்னைக்கு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் அழகா தெரிஞ்சிருக்கேன். தேங்க் யூ. மம்மி, எங்க ஸ்கூல் வெப்சைட்டை பார்க்கலான்னு சொன்னேனே. அட ஆமால, மறந்தே போயிட்டேன்டா. அன்னைக்கே சொன்னல. ஆமா, எல்லாரும் பார்த்திருக்காங்க. எல்லாரும் என் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீ யாரு? என் பொண்ணாச்சே, நல்லா தானே வரைஞ்சிருப்ப. இரு பார்க்கலாம். சிவானி ப்ளீஸ், ஒரு மெயில் மட்டும் அம்மா செக் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கட்டுமாடா? சரிம்மா. ஜஸ்ட் 10 minutes தான். அது வரைக்கும் நீங்க ஹோம்வொர்க் பண்ணுங்க, அப்புறமா we will see together. ஓகே மம்மி, நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். சிவானி, முதல்ல அதை ஆஃப் பண்ணு. அம்மா வேலையா இருக்கல, சும்மா சவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க கூடாது. போ.
போய் ரூம்ல உட்காந்து அமைதியா விளையாடு. சாரிம்மா.